அவர்கள் வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். விருப்ப தலைப்பாக காந்தியுடன் பேசுகிறேன் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. காந்தியுடன் பேசுகிறேன். சிந்தையெல்லாம் ஒன்று கூடி வந்தனை செய்து காந்தியுடன் பேசுகிறேன். உண்மை அன்பு சத்தியத்தில் ஒன்றி செல்லு, நன்மை என்றும் நன்கு நல்கும் என்றீர். உண்மை அன்பு, உண்மை அன்பு பலரிடம் இல்லை இங்கு, பொய்மை தன்னில் மெய்மை பூசி திரியுதுகான் இன்று. உண்மை உண்மைதானா என்று உண்மை கூட உண்மையாய் என்னும் வண்ணமாய், உண்மை உண்மைதானா என்று உண்மை கூட உண்மையாய் என்னும் வண்ணமாய், பொய்மையே மெய்மை போல் ஆட்சிதையாய் இந்நாளில். உள்ளத்தில் தோன்றுவதையே புறத்திலும் உரைத்தீர். இன்று உள்ளொன்று வைத்தே புறம் ஒன்று பேசுகின்றார். உணவே மருந்து, மருந்தே உணவென்று உட்கொண்டீர். உணவெல்லாம் இன்று உணவாக இல்லை. கண்டதைத்தான் போட்டு கண்டதை விளைய வச்சு கண்டபடி உண்டுவிட்டு கண்ட நோயோடு திரிகின்றார். திருக்குறளின் பாதையிலே நடந்தீர். திருக்குறளாய் வாழ்வினையே வகுத்தீர். இன்று இருள் நிறை தீப்பாதையில் நடக்கின்றார். தீ அது தெரிந்தும் தீயதை பற்றுகின்றார். விவசாய நாடு விவசாயத்தை நாடு என்றீர். விவசாய நாடு விவசாயத்தை நாடு என்றீர். விவசாயத்தை நாடும்படி இல்லாதவாறு விவசாயம் சாயம் போனதாக்கப்பட்டது இன்று. பொய்மையும் வாய்மையெடுத்து புறதீர்க்கும் நன்மை எனினும் பொய்மையே புகழாத பாபுஜியே, பொய்மைக்கு பொய்யாய் இருப்பது பொய்யாகுமா மெய்யாகுமா? பொய்மைக்கு பொய்யாய் இருப்பது பொய்யாகுமா மெய்யாகுமா? உய்த்துணரா புதிர்வாதம் புரியுதையா இன்று. இல்லாததை இருப்பதாக காட்டாமல் உள்ளபடி உள்ளவாறு இருந்தீர். உள்ளத்திலும் உலகத்திலும் என்றென்றும் உள்ளவாறு உரைகின்றீர். இல்லாததை இருப்பதாக காட்டியதால் இருப்பதும் இல்லாதது போல், இல்லாததை இருப்பதாக காட்டியதால் இருப்பதும் இல்லாதது போல் இருக்கின்ற நிலையாட்சி இந்நாளில். இன்னும் இன்னும் பலவும் சொன்னதை கண்ணும் கருத்துமாய் கேட்ட காந்தி மகான், உண்மையே வெல்லும், உண்மையே வெல்லும், அதில் ஒன்றி செல்லும், வீடும் நாடும் நன்மையே பெறும். காந்தி சொன்ன கருத்தை ஏந்திக் கொள்வோம் பணிந்து. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், காந்தியுடன் பேசுகிறேன் என்ற தலைப்பிலே அருமையாக பேசியிருந்தவர் கவிதையிலே கவிஞர் ஜலநாதன் ஐயா அவர்கள். சிறப்பாக உண்மை, நேர்மை, சத்தியம் அவர் கூறியதை கவிதையிலே இணைத்து தந்திருந்தார். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். நிறைவாக சங்கத்தமிழ் இலக்கிய